என்ன நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி? மக்கள் வந்து அப்படியே வந்து அதிமுகவுக்கு பாஞ்சு பாஞ்சு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரா? நிலமை வந்து என்ன தான் திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் 4 முனை போட்டியில் திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதை நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். லைக்வைஸ் 2016 2016 கூட இல்லை தம்பி, 1989 ரெண்டாக பிரிஞ்சு கிடந்ததுன்னா திமுக வந்துடும். ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்படியே பாஞ்சு வந்து மக்கள் ஒன்று அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதுலேயும் வந்து தென் மாவட்டங்களில் டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் வந்து அவங்க தனியாக நின்னாங்கன்னா அங்கே ஒரு 20லேருந்து 30 தொகுதி, குறைஞ்சது 20 தொகுதியில் காலி பண்ணுவாங்க. ஆல்ரெடி விஜய் ஃபேக்டரால் மேற்கு மண்டலம் பூரா வந்து 30% மேலே விஜய்க்கு ஓட்டு போகுதுன்றாங்க. பெரும்பாலும் அதில் ஏடிஎம்கே ஓட் பேங்க். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸால் மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கு, பிஜேபியும் ஸ்ட்ராங்கு. அதனால் 2 பேரும் அலைன்ஸ் வச்சா ஜெயிச்சிலான்னு ஒரு கணிப்பு இருந்தது. அது நியாயமான கணிப்பு, நான் மறுக்கல. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய சர்வேஸ் திரும்ப 4 சர்வேக்கு மேலே பிஜேபியும் எடுத்திருக்கு, செந்தில் பாலாஜியும் எடுத்திருக்காரு, அதிமுகவும் எடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் அந்த ரிப்போர்ட்டை டைரெக்டாக நிர்மலா சீதாராமன்கிட்டே கொடுத்து விட்டதாக தகவல். 30லேருந்து 35% வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் விஜய்க்கு போகுது. பெரும்பாலும் அதில் ஏடிஎம்கே ஓட்டு. அப்போ பலவீனமான நிலைமையில் ஏடிஎம்கே இருக்குது. இந்த கட்டத்தில் எதுக்கு இப்படி நான் சேர்த்துக்க மாட்டேன்னு பேசுகிறதும் மாற்றி பேசுகிறது என்னங்க? நேற்று இரவு 9 மணிலேருந்து எல்லா டிவிலையும் பிரேக்கிங் நியூஸ் போச்சு. அவர் பேசின வார்த்தைகளோட அர்த்தம் என்ன? இவர் டெல்லிக்கு போக மாட்டார், அமித்ஷாவை பார்க்க மாட்டார். காலைல 5 மணிக்கு போகிறாரு. அமித்ஷாவை எதுக்கு சார் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் முதலமைச்சர் கிடையாது. நீங்கள் அமித்ஷாவை எதற்காக பார்க்க வேண்டும் சொல்லுங்கள்? உங்கள் உட்கட்சி விவகாரம் இல்லைன்னா வேறு என்ன விவகாரம்? மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேச போகிறீங்களா? இல்லை காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு பேச போகிறீங்களா? இல்லை பீகாரில் வந்து எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்கணும்னு பேச போகிறீங்களா? என்ன சார் பேச போகிறீங்க? அப்போ இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே மக்கள் மன்றத்தில் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவராகத்தான் என்று உருவெடுத்திருக்கிறீர்கள்.